Hi friends, எல்லாருக்கும் வணக்கங்க. This is Bala here. Friends, என் பேர் பார்த்தீங்கன்னா பாலா பிரேம்குமார் ஃபுல் நேமு. ஸோ நான் எங்கேருந்து பேசுகிறேன்னா ஐ எம் இன் கேஜிஎஃப். ஸோ கேஜிஎஃப்னா எல்லாருக்கும் தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி இன் கன்னடா ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ அங்கேருந்து இந்த ஒரு மெசேஜை நான் பதிவு பண்ணுறேன். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னடா இது ஒரு பைக் நிக்வெஸ்ட்டு, என்ன இவர் இது என்ன சேல் கேல் பண்ணுறாரான்னு. ஜஸ்ட் அது இல்லைங்க, சேல் பண்ணல. நான் ஒரு ஆட்டோமொபைல் ஸ்டூடெண்ட்ஸு. ஆக்சுவலி நான் 99ல். இப்போ என்னென்னா, இது இந்த வண்டியை ஆக்சுவலாக நான் ஒரு ஷோரூமில் வேலை பண்ணும்போது நான் என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் வாங்கி கொடுத்த வண்டி. அவர் இவ்வளோ வருஷமும் நல்லா மெயின்டைன் பண்ணார். அவருக்கு இப்போ அவர் என்னென்னா, அவர் எக்ஸர்வீஸ் மேன் ஆகி ரிட்டையர்ட் ஆகி வரும்போது அவர் ரொம்ப கொஞ்சம் ஃபேட் ஆகிட்டார். அதாவது இந்த வண்டியை அவரால் கிக் பண்ண முடியாத காரணத்தால் இந்த வண்டியை எனக்கு ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக இப்போ என்னன்னா, இந்த வண்டி நான் அவர்கிட்ட வாங்கி இப்போ ஃபுல்லாக ரீஸ்டாலேஷன் பண்ணலாம் இன்ஜனு. ஏன்னா இன்னும் வரைக்கும் அது ஷீல்டு இன்ஜன் தான் ஃப்ரெண்ட்ஸ். வேணும்னா நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஐ ஹேவ் டு ஷோ இன். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட் ஷீல்டு இன்ஜன் தான். கிட்டத்தட்ட ஒரு 60,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த 60,000 கிலோமீட்டர்ஸ்னால் அவர் ஜாஸ்தி கூட யூஸ் பண்ணுறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் லீவில் வருவார், ஓட்டுவார். அதர்வைஸ் அவங்க ஃபேமிலி யாருன்னா யூஸ் பண்ணிட்டுக்கலாம். இந்த வண்டி நான் வாங்கும் போது நான் தான் வாங்கி கொடுத்தேன். இது லைஃப் எண்ட் ஆகும் போது என் கையிலே கொடுக்குங்க, எண்டு ஆகணும் அப்படின்னு கொடுத்தாரு. பட் ஆனால் இது லைஃப் எண்ட் ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் மெயின்டைன் இன்னும் நல்லா பண்ணுவேன். எனக்கு அது சாட்டிஸ்ஃபை இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பழைய வண்டியை மெயின்டைன் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது. ப்ளஸ் என்னன்னா, இது கார்பரேட்டர் வெர்ஷன்னால இது லைஃப் லாங் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு இந்த வீடியோமாக உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். இந்த பழைய வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், இந்த வண்டியில் 4 ஸ்ட்ரோக் வண்டி ஆகட்டும் 2 ஸ்ட்ரோக் வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணணும், ஒரு மேஜர் இஷ்யூலேருந்து எப்படி அதை அவாய்ட் பண்ணிக்கணும், ஒரு மேஜர் இஷ்யூ வராமல் நம்ம எப்படி மைனரில் இது பண்ணிக்கணும், லைஃப் லாங் எப்படி இன்ஜின் எடுத்துன்னு போகணும்னு ஜஸ்ட் நான் இந்த வண்டியை ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒன்று உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி 4 ஸ்ட்ரோக்கு, எப்படி அதை 4 ஸ்ட்ரோக்கு ரெவல்யூஷன் ஆகுது, போர்னா என்ன, ஹெட்னா என்ன, கியர் பாக்ஸ்னா என்ன, வாட் இஸ் த கியர் பாக்ஸ், பவர் டிரான்ஸ்மிஷன் எப்படி ஆகுதுன்னு ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ மூலிமா நான் பதிவு பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாருங்கள். இது 2003ன்ற வண்டினால இன்னும் வரைக்கும் அது லைஃப் எடுத்துன்னு போகலாம். இப்போ என்னன்னா, அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் எல்லாம் BS6ன்னு வருது. அது எல்லாமே ஒர்க்கிங் பிரின்சிபல் சேம் தான் ஸ்டூடெண்ட்ஸ். லிட்டில் சேஞ்ச் ஆகும். எலக்ட்ரானிக் டிவைஸில் கார்பரேட்டர் இடத்துல ஃபியூல் இன்ஜெக்டர் வரும். அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இது பாருங்கள், இதால் உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் வரும். உங்கள் வண்டி இதே மாதிரி கூட மெயின்டைன் பண்ணிக்கலாம். இந்த வண்டின்னு இல்லை, எல்லா வண்டியுமே. ஏன்னா வண்டி இப்போ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே lakhs to எதர் தான், 1,00,000க்கு மேலே தான் இருக்குது. அதாவது அந்த மாதிரி நம்ம போகிற வண்டியை நம்ம லைஃப் லாங் எப்படி எடுத்துன்னு போனோம். இன்னொரு விஷயம், நம்ம எப்போ ஒரு பொருளை வாங்கணுமா, ஒன்றுக்கு இல்லை 2 தடவை நம்ம யோசிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய வண்டி வரும். ஆனால் அது லைஃப் லாங் நிற்கக்கூடிய வண்டிங்க மார்க்கெட்டில் சில வண்டிக்கு தான். அது நீங்கள் பார்த்து வாங்கணும். அது எந்த வண்டின்னு நான் எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோ மூலமா. பாருங்கள், நான் கம்பேர் பண்ணுவேன் எந்த வண்டி அப்படின்னு கூட. ஒவ்வொரு விஷயங்களும், அதாவது எந்த மார்க்கெட்டில் எவ்வளோ கம்பெனிங்க அது எப்படி போயிருக்கு, மார்க்கெட் இல்லாமல் போய்க்குதும் கூட இந்த மூலியமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள். இதை நான் இன்ஜின் ஷட் டவுன் பண்ணிவிட்டு உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் ஒரு வீடியோவும். ஆச்சுங்களா? நான் என்னை பற்றி சொல்லணும்னா, ஐ வாஸ் இன் ஹரியானா. நான் ஹீரோ ஹோண்டா கம்பெனியில் வேலை பண்ணியிருக்கு. பட் கான்ட்ராக்ட் பேசிக்கில் தான், எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அதால் அங்கே விட வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அகெயின் ஐ வாஸ் இன் மைசூர் கடகோலா. ஸோ அங்கே அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய லக்குன்னு சொல்லலாம். ஸோ ஆக்சுவலி பார்த்தா நான் ஹார்ட் ஒர்க் தான். ஆனால் அந்த ஹார்ட் ஒர்க்கு என்றைக்குமே கொஞ்சம் நிதானமாக தான் கிடைக்கும். அது என்னுடைய லக்குன்னு சொல்லலாம். நான் அர்ஜென்ட் பட்டணும் என்னான்னு தெரில. ஸோ அதை என்னை பற்றி சொல்லணும்னா, நான் உங்களுக்கு வேணும்னா விலாவாரியாக நான் சொல்கிறேன். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா, நான் விட்டுட்டு ப்ரைவேட்டில் வந்தேன். ஜெய்நகர் பாரத் டிவிஎஸ் பெங்களூரில் அங்கே வேலை பண்ணேன், ட்ராவல் பண்ணியிருந்தேன். பட் இந்த லாக்டவுனில் என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் இந்த லாக்டவுனில் என்னால் பண்ண முடியல. அதனால் நான் வீட்டிலே பண்ணிகிட்டு இருக்கேன். ஜஸ்ட் இது என் ஃப்ரெண்டு எனக்கு இந்த வண்டியை ஃப்ரீயாக தான் கொடுத்தாரு. இது நான் எடுத்து இது என்ன பண்ணேன்னா, இந்த இன்ஜினை கழட்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன ப்ராப்ளம்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதால் உங்களுக்கு சில மெசேஜுங்க வரலாம், விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு மெயின் பார்க்க வேண்டிய விஷயம், 4 ஸ்ட்ரோக்கும் 2 ஸ்ட்ரோக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன, ஓகேங்களா? BS4 BS6 இன்ஜினுடைய டிஃப்ரெண்ட் என்ன எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள், வண்டி எப்படி மெயின்டைன் பண்ணுறோம் அதுன்ற விரும்புகிறவங்க இந்த என் வீடியோ பேஜ் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு இன்ஜின் ஷட் டவுன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விஷயத்தை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கவனமாக பாருங்கள். ஆச்சுங்களா? ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதுக்கு நான் கேரண்டி. என் பேஜஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இன்ஜின் ஷட் டவுன் பண்ணுறேன்.
பாய்.